ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 7th February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், எஸ்பிஐ, கிராசிம், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. இன்ஃபோசிஸ், பவர் கிரிட் கார்ப், டெக் மஹிந்திரா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. குரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ். அப்புறம் பேடிஎம்மில் இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 1 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 34 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து டெசசிவாக வந்து அது 22,000 வந்து கிராஸ் பண்ணோன்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா எஸ்பிஐ வந்து ஒரு 25 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பிஐயோட சென்ட்ரல் போர்டு வந்து அவங்க எஸ்பிஐ கேப் வெஞ்சர்ஸ்லேருந்து ஒரு 100% ஸ்டாக்கையுமே வந்து அவங்க வாங்கிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 708 crore இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிற சப்சிடி வந்து ஓன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களோட இன்னொரு கம்பெனிலேருந்து வாங்கிக்கிறாங்க ஸ்டேக்கை. ஸோ இந்த நியூஸ்னால எஸ்பிஐ ரேலி ஆச்சுது. அப்புறம் கிராசிமை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 45 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களோட Q3 ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி Q3 ரிசல்ட்டோட ஒரு ப்ரிவியூ வந்துருக்குது. அதுபடி பார்த்தோம்னா அவங்க வந்து 22% வந்து இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது க்ரோத்தை வந்து இந்த ரிசல்ட்டில் அவங்களுக்கு காமிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நியூஸ் வந்ததுனால கிராசிம் வந்து ரேலியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அவங்களோட லாங் டைம் பார்ட்னரான ஜாப்பனீஸ் கம்பெனி ஜேஎஃப்இயோட சேர்ந்துட்டு இந்தியாவில் இப்போதைக்கு வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்கிற பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ரிலேட்டடான பிஸ்னஸ்ஸு. ஸோ எனர்ஜி இன்ஃப்ரா, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது சம்மந்தமான மெட்டீரியல்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு செட்டப்பை வந்து அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால நல்லாவே ரேலியாக இருக்குது. ஏன்னா நியர் ஃப்யூச்சரில் வந்து எனர்ஜி செக்டாரும் சரி, இந்த மாதிரி இவி வெஹிக்கிள்ஸும் சரி நல்லா ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான பிஸ்னஸில் வந்து இவங்க நுழையிறது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். அப்புறம் இன்ஃபோசிஸை பார்த்திங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு காரணம் HSBC புரோக்கர் வந்து இன்ஃபோசிஸை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணதுனால இன்ஃபோசிஸ் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அவங்களோட Q3 ரிசல்ட் வந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 10.5% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சி இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது. அதேமாதிரி அவங்க ப்ராஃபிட் வந்து ஒரு 4028 கோடிக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஏற்கனவே எஸ்டிமேட் பண்ணதோட ஒரு நல்ல ரிசல்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டிவிடெண்ட்டு ஒரு 4.5 rupees வந்து கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிசல்ட்டும் சரி, இந்த டிவிடெண்ட் கொடுக்குற நியூஸும் சரி ரொம்ப பாசிட்டிவான நியூஸாக இருந்தப்போ இது விழுந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து ப்ராஃபிட் புக்கிங் நாளில் விழுந்துச்சு. எகைன் இன்றைக்கும் நல்ல நியூஸ் வந்திருக்குது. ஸ்டில் விழுதுங்கிறது வந்து செல்லான் நியூஸ் அப்படிங்கிற இதில் தான் விழுது. மேபி மறுபடியும் இந்த செல் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு சின்ன டிப் இருக்க வாய்ப்பு இருக்குது பவர் கிரிட் கார்ப்பில். ஏன்னா இது ஆல்ரெடி ஓவர் பாட் சிச்சுவேஷனில் தான் இருக்குது. அப்புறம் டெக் மஹிந்திரா பார்த்தோம்னா 33 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இவங்களோட Q3 ரிசல்ட் வந்ததில் இருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸாக வந்து அது நெகட்டிவ் சைடில் தான் விழுந்துட்டுருக்குது. ஒரு 1 வீக்காக கொஞ்சம் சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. மேபி சீக்கிரம் வந்து இதில் வந்து ஒரு பிரேக் அவுட் வரும். மேபி பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் டெக் மஹிந்திராவில் அதிகமாக இருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்டில் வந்து நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸோட Q3 ரிசல்ட் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்டில் ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. டவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 156 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. S&P 500 ஒரு 40 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 147 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1691 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து ஒரு 327 crore பை பண்ணியிருக்கிறாங்க.
எஃப்ஐஸ் வந்து 3 நாளாக பை பண்ணவங்க இன்றைக்கி செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து 2வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த எஃப்ஐஸோட இந்த அதிகமான செல்லும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிஏஎஸ் வந்து பை பண்ணாமல் இருக்கிறதும் தான் மார்க்கெட் ஓரளவு ஃப்ளாட்டில் க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்புறம் பிட்காயினை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1075 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நல்ல ரேலியாக இருக்குது. 44,163ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எத்திரியம் வந்து ஒரு 53 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. பினான்ஸ் ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு $37 மில்லியன் ஒர்த்தான பிட்காயினை வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட மொத்த ஹோல்டிங் பார்த்தோம்னா $8.1 பில்லியன் இருக்குது பிட்காயினில். ஸோ இந்த மூணால் பிட்காயின் வந்து கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா பிரெண்ட் ஒரு 0.7 வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் கரன்சிஸாக பார்த்தோம் அப்படின்னா USD ஒரு 0.7 விழுந்திருக்குது எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி. யூரோவும் பிரெட்டனோட பவுண்ட்டு வந்து இந்தியன் ருப்பிக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. கோல்டை பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது, பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. அப்புறம் பேடிஎம்மில் என்ன நியூஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம்மில் வந்து ஒரு 9.9% வந்து ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ரேலியாக இருக்குது. ஸோ ஒரு 3-4 நாளாக வந்து அது லோயர் சர்க்கியூட்டை அடித்து எப்படி கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அதை அப்பர் சர்க்கியூட் இன்றைக்கி ரீச் பண்ணி க்ளோஸ் ஆச்சுது. அப்பர் சர்க்கியூட் அடிச்சிச்சு. 9.99% வந்து அப்பர் சர்க்கியூட் அந்த பிரேக்காக வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம்மோட அந்த விஜய்சேகர் சர்மாங்கிறவர் வந்து ஆர்பிஐயும் அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறமா தான் பேடிஎம் வந்து இந்தளவுக்கு ரேலியாக இருக்குது. மேபி வந்து இந்த பிரச்சனைகள் ரிலேட்டடாக தான் அவங்க வந்து கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ அது சார்ட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ரேலியை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.